ஒரு பக்கம் காசால ஹமாஸ்க்கு இஸ்ரேலுக்கும் இடையில பெரும் மோதல் நடந்துட்டு வரக்கூடிய வேளையில இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா இடையிலான மோதல் கடந்த சில ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. ஹெஸ்புல்லா குழுவை நோக்கி தாக்குதல் நடத்துறதா சொல்லி தெற்கு லெபனான்ல தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கு இஸ்ரேல். கடந்த வியாழக்கிழமை மட்டும் லெபனான்ல 92 பேர் கொல்லப்பட்டதால் லெபனான் அரசு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய கிழக்குல போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் காசா இடையில தொடங்கின போர் பதற்றம் தற்போது லெபனானை துரத்திட்டு இருக்கு. லெபனான்ல கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹெஸ்புல்லாவும் பதிலடி கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, லெபனான் மற்றொரு காசாவா மாறிடுமோங்கிற ஒரு அச்சமும் எழுந்திருக்கு. ஏன்னா காசாவில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட அதே நிலைமை இப்போ லெபனான்லயும் எழுந்திருக்குங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. காசால நடந்தது போலவே தாக்குதல் நடத்த போறதா சொல்லி தங்களுடைய வசிப்பிடங்கள்ல இருந்து வெளியேற தெற்கு லெபனான்ல இருக்க பொதுமக்களுக்கு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கு. பொதுமக்களை மனித கேடயங்களா பயன்படுத்துறதா ஹமாஸ குற்றம் சாட்டினது போலவே தற்போது ஹெஸ்புல்லா மேல இஸ்ரேல் குற்றம் சாட்டுது. இஸ்ரேல் தன்னுடைய ராணுவத்துக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கிறதாவும் விதிமுறைகளை தாங்கள் மதிக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா உலகில பெரும்பாலான நாடுகள் காசால இஸ்ரேலினுடைய நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னாடி லெபனான்ல நடந்த பேஜர் தாக்குதல்களை எடுத்துக்கலாம். பேஜர்களை பயன்படுத்தும் ஹெஸ்புல்லா போராளிகளை குறிவச்சு அது நடத்தப்பட்டதா இஸ்ரேல் சொல்லுது. ஆனா வெடிக்கிறப்போ அந்த பேஜர்கள் எங்க இருக்குங்கிறது இஸ்ரேலுக்கு தெரியாது. அதனாலதான் பொதுமக்கள் வீடுகள் மற்றும் கடைகள்னு மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல அது வெடிச்சு சிதறியிருந்தது. ராணுவ அதிகாரிகள் மற்றும் போராளிகள் மட்டும் இல்லாம பொதுமக்கள்னு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாம இஸ்ரேல் மோசமான தாக்குதலை அங்க நடத்தி இருந்தது. இது போர் விதிமீறல்னு சில அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லாவுக்கு இடையில ஆன இந்த சண்டைங்கிறது 1980களில் தொடங்கியிருந்தது. ஆனா தற்போதைய எல்லை மோதல்ங்கிறது கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினது அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே தொடங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். ஹெஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில எல்லாரும் குறைந்த அளவிலான தாக்குதலை தினந்தோறும் எல்லைகள்ல நடத்தணும்னு தெரிவிச்சிருந்தார். அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவோட போர் புரிஞ்சிருக்கு. ஆனா அதெல்லாம் இந்த அளவுக்கு எந்த தரப்புக்கும் வெற்றியும் கிடைச்சதும் இல்லை. கடந்த வாரம் நடந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கும் அதன் உளவு அமைப்புகளுக்கும் இராணுவத்துக்கும் மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும் கூட தற்போதைய சண்டையில எந்த தரப்புக்கும் வெற்றி கிடைக்காதுங்கிறது ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சது போலதான் தெரியுது. ஒரு கட்டத்துல ஹெஸ்புல்லா சிதைந்திரும்னு என்ற யூகத்துல அடிப்படையில இஸ்ரேல் தாக்குதலை நடத்துறதா சிலர் சொல்றாங்க. ஆனா ஹெஸ்புல்லாவை கண்காணிச்சுட்டு வர்றவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹெஸ்புல்லா இந்த சண்டையை நிறுத்தாது, அது தொடர்ந்துட்டே தான் வரும்னு சொல்றாங்க. ஏன்னா இஸ்ரேலுடன் சண்டையிடுறது தான் ஹெஸ்புல்லா தன்னுடைய ஒரே குறிக்கோளா வச்சுட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. பதற்ற சூழல்ல லெபனானுக்குள்ள நுழையிறதுங்கிறது ரொம்பவே சவாலான ஒரு சூழல்னும் அது காசால ஹமாஸ் கூட போர் புரியறத காட்டிலும் கடினமா இருக்கும்னு சொல்லப்படுது. இஸ்ரேல் கமாண்டர்களுக்கு இது தெரியும்னு சொல்லப்படுது. 2006ல் இஸ்ரேலுடனான போர் முடிஞ்சதுல இருந்தே ஹெஸ்புல்லா திட்டங்களை வகுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொரில்லா உக்திக்கு ஏற்ற பகுதியான தெற்கு லெபனான்ல கரடுமுரடான மலைப்பகுதிகளில் சண்டையிட ஹெஸ்புல்லா விரும்புது. காசால ஹமாஸால தோண்டப்பட்ட மணல் சுரங்கங்களையே இஸ்ரேலால முழுமையா அழிக்கவே முடியல. மறுபக்கம் தெற்கு லெபனான்ல எல்லை பகுதிகளில் ஹெஸ்புல்லா கடினமான பாறைகள்ல சுரங்கங்கள்ல தோன்றதுல 18 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கு. காசால போர் குறைஞ்சி மேற்கு கரையில வன்முறை அதிகரிக்குது. அதனால லெபனான் மேல போர் துறக்கணும் அப்படின்னா இஸ்ரேல் மும்முனை தாக்குதலுக்கு தயாரா இருக்கணும்னு சொல்லப்படுது. இஸ்ரேலினுடைய படையினர் சிறந்த பயிற்சிகளை பெற்றிருந்தாலும் கூட இஸ்ரேலுக்கு வலிமையை கொடுக்கக்கூடிய ரிசர்வ் படையினர் ஏற்கனவே ஓராண்டு காலமா போருக்கு பிறகு ரொம்பவே சோர்வுல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா தலைமையிலான இஸ்ரேலிய கூட்டங்கள்ல கூட இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவோட போர் புரியறத இல்லைன்னா லெபனான் ஆக்கிரமிக்கிறதையோ விரும்பவே இல்லை. ராணுவ நடவடிக்கைகள் மூலமா மட்டுமே இருதரப்பின் மூலமா மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பும் வகையில எல்லையை பாதுகாப்பானதா மாற்ற முடியும்னு அவங்க நம்புறாங்க. ஆனா காசால போர் நிறுத்தம் ஏற்படாத நிலையில ராணுவ அதிகாரிகளினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு.
காசால போர் நிறுத்தப்பட்டால் மட்டுமே இஸ்ரேலை தாக்குறத ஹெஸ்புல்லா நிறுத்தும்னு அதனுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே பொருளாதார சிக்கல்ல தவிக்கக்கூடிய லெபனான் மக்களுக்கு தற்போது நடந்துட்டு வரக்கூடிய இந்த தாக்குதல்கள் ஒரு தாங்க முடியாத பாரமா தான் அமைஞ்சிருக்கு. அதே போல இஸ்ரேல்லையும் அச்சம் இல்லாம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஹெஸ்புல்லா கடுமையான விளைவுகளை அதனை இஸ்ரேல்ல ஏற்படுத்தக்கூடும்னு இஸ்ரேலியர்களுக்கும் தெரியும்.